தோல்வி வாங்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் வெற்றி முகம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி? வெற்றி முகம் இருக்கா? கணக்கோடி இருக்க தொண்டனுடைய மனநிலை புரியாத ஒரு நபர் கட்சியை நிர்வாகம் செய்ய முடியுமா? பிஜேபி மட்டும் கூட இருந்தா போதும், அத்தனையும் சாதிக்கலாம். ஒன்ன சாதிக்க முடியும். உங்களால உங்க வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், உங்க சம்மதி வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், உங்க மகனுடைய ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், உங்களுடைய சகாக்களுடைய வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும். மக்கள் மத்தியில நீங்க வாக்கு வாங்கி முதலமைச்சராக முடியாது, எதிர்க்கட்சி தலைவராக முடியாது. சசிகலா வந்து உங்களுக்கு பதிவு கொடுத்தாங்க. அந்த அம்மா பார்த்து நாயின்றீங்க. தினகரன் தானே எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கி கொடுத்தாரு, எல்லா எம்எல்ஏ கிட்டையும். நீங்க தோல்வி நாயகங்கிறத மக்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, அப்ப திருந்தணும்ல. பழனிசாமி அப்பா விட்டு சொத்து அதிமுகங்கிறது. அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெற்றிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவரால ஒரு கூட்டணியை ஜெயிக்க வைக்க முடியுமா, அல்லது அவரால ஒரு கூட்டணிக்கு டேமேஜ் பண்ண முடியுமா? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையோடு சேர்த்து 40 தொகுதியில் அத்தனை தொகுதிகளிலும் அதிமுக தோற்ற போது ஒரே ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது தேனியில ஓபி ரவீந்திரநாத். அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கும் அதுல காரணம் உண்மையா இல்லையா? 2019 5,04,813 வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். 2024 எல்லா இடத்திலும் அதிமுக தோற்ற போதும் அப்கோர்ஸ் ஓபிஎஸ் தோத்தாரு. ஆனா ராமநாதபுரத்தில் 3,42,882 வாக்குகள் யார் வாங்கினா? ஓபிஎஸ். அதிமுக வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? வெறும் 99,000 ஓட்டு. 99,780 எங்களுக்கு 1 லட்சத்து கூட நெருங்கல. அவர் 3,42,000 ஓட்டு வாங்கினார். ஓபிஎஸ்க்கு மட்டும் 3 நாடாளுமன்ற தொகுதியில் செல்வாக்கு எடுத்துட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 18 20 தொகுதிகள் அவங்களுக்கு என்ன இருக்கு? செல்வாக்கான தொகுதிகள். இப்போ இது யாருக்கு ஆபத்து? இன்னைக்கு டேட்டுக்கு ஓபிஎஸ் பிரதான எதிரி யார் சார்? எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த நிபந்தனையும் இன்றி நான் அதிமுக இணைய தயார். ரொம்ப பயமா கொஞ்சம் இருக்கு டேமேஜ் பாசிபிலிட்டி. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க பார்லிமெண்ட் தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இண்டிபெண்டா போட்டிட்டு 2வது வந்திருக்காரு, அதிமுக பின்னால் தள்ளியிருக்காரு. டிடிவி தினகரன் அதே போல அவர் 2வது வந்திருக்காங்க, அதிமுக பின்னால் தள்ளியிருக்காங்க. விஜய் பிரபாகர் நீங்க எடுத்தீங்கன்னா தேமுதிக வேட்பாளர் ஒரு பெரிய அளவில் தேர்தல் முன்னால் யாரும் பேசல. ஆனா பல நேரத்தில் லீடிங் வந்து பிறகு ஸ்லிப் ஆகி வந்துட்டாங்க. ஸோ தேமுதிகவும் நீங்க வந்து அலட்சியப்படுத்த முடியாது. 2% ஒரு பெரிய சதவீதம் தான் அசெம்பிளி தொகுதியில். டிடிவி தினகரன் கையிலும் 2% வச்சுங்க. ஓபிஎஸ் இப்போ தனியா நீங்க நின்று நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக சின்னம் கொடி வச்சு சொல்றேன் நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்குறோம்னு சொல்றாங்க. டிடிவி தினகரன் அளவுக்கு ஓபிஎஸ் அளவுக்கு சுயேச்சா நின்று வாங்குவாரா? ஏடிஎம் விட்டுட்டு அப்படிதான் நீங்க பார்க்கணும். எடப்பாடி செஞ்சு காட்டுட்டோம். ஓகே சுமன் சுயேச்சா நின்று என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? அது கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் வெளியேறினது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை கட்டாயம் ஏற்படுத்தும். என்னன்னா பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி வச்சிருந்துச்சு. அதிமுகவுக்கு சமமான ஒரு இடத்துல தாங்கள் இருக்கிறதா காட்டிக்கிட்டதுக்கு இந்த ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் தேமுதிக இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இவங்கெல்லாம் வெளியே போறாங்க அப்படிங்கும்போது பிஜேபியுடைய ரோல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கீழே தான். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. பிரேமலதா தேமுதிக திமுக கூட்டணியை நோக்கி நகர்றாங்களா, அல்லது ஏடிஎம்கேல தங்களுடைய பேர வலிமையை அதிகப்படுத்திக்க பாக்குறாங்களா? தேமுதிக வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள்ல ஒன்றா சில பகுதிகளில் இருக்காங்களா? இதே தேமுதிக ஆதரவோடு தேர்தலை சந்தித்து விட்டு தேமுதிகவுக்கு இன்னும் வீடியோ நான் ப்ளே பண்றேன். தேமுதிக ஒரே வார்த்தை முடிச்சிட்டேன். ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதி என்று சொன்னார் என்று மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னபோது நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஒரு தலைவர் சொன்னாருங்க. சொன்னாரா சொல்லலையா? சொல்லவே இல்லை. நாங்க அப்படி எந்த கமிட்மெண்ட் கொடுக்கல. அதன் பிறகு அவருடைய வாயாலேயே சொன்னாரு கமிட்மெண்ட் கொடுத்தது உண்மை, ஆனா நான் இந்த வாட்டிக்கு சொல்லல. இவங்க வெற்றி தோல்வியை வந்து எல்லா இடத்துலயும் ஓவராலா தமிழ்நாட்டில் நிர்ணயிக்கிற நிலையில இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா குறிப்பிட்ட தொகுதிகளில் கட்டாயம் இவங்களால வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்க முடியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. பாஜக அணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் அது பாஜகவுக்கு எதுவும் பின்னடைவை ஏற்படுத்துமா? திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வெளியேற்றம் வைத்திருச்சல இருக்கேன். நீங்க எல்லாம் சேர்ந்து கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்களா? நலவு விசாரணை காத்தால சொல்லிட்டீங்க. நீங்க சாயங்காலம் போனது ஸ்பெசிபிக்கா இதுக்கு தான் நான் போனேன்னு சொன்னீங்க. இதுக்கு போற காட்சிகள் அங்க நிச்சயமாக இல்லை. அதுக்கு அப்புறமும் நீங்க வெளியில வந்து நீங்க பேசிய பிரஸ் மீட் என்ன சொல்றீங்க? அரசியல் நிரந்தர வெளில வந்து நான் இதற்காக வந்தேன். என்னை முதல்வர் கடந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிருக்காருங்க. அதை நான் பார்க்க வந்தேன்னா பெர்ஃபெக்ட். அது எந்த நம்ம யாரையும் உட்கார்ந்து क्वेश्चन பண்ண முடியாது. ஆனா அவர் பேசிய அந்த கேள்விகளும் அந்த பதிலையும் வச்சு பார்த்தா நிச்சயமாக அவருக்கு ஒரு கணக்கோட தான் அங்க போயிருக்காரு. இங்க திமுகவுடன் போய் பார்த்தது இந்த ஒரு சந்திப்பு என்பது அவர் அரசியல் எதிர்காலம் வந்து பெருசா பிரகாசமா நிச்சயமா இருக்காதுங்க. ஏன்னா அண்ணன் சாமன் சொன்னாங்க இது திமுக வந்து பயங்கர வலிமை. நிச்சயமாக அவர் அம்மாவின் பெயரை வைத்துக் கொண்டு அவர் அதே தென் தமிழகத்து போனாலும் அவர் தனியாக சென்றிருந்தால் நான் தனிமரமாக இங்கே வந்திருக்கிறேன் என்றால் மிகப்பெரிய வரவேற்பை அவர் பெற்றிருப்பார். ஆனால் நீங்க திமுகவை அவர் வந்து ஆதரித்து அங்கே சென்றார் என்றால் நிச்சயமாக போனி ஆகாது. என்னடா யாரை ஏமாத்த பாக்குறீங்க?
என்னடா ஏல வர்ற ஏல பாரதிய ஜனதாக்கும் இதுக்கும் என்னங்க முதல்ல சம்பந்தம்? இது அதிமுக இல்ல அதிமுகவின் முன்னாள் முதல்வர் அவருடைய சூழல். ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்ச ஐராயிரானே கல்யாணம் பண்ண விளங்குமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி ஆகியோர் திரு ஓ பன்னீர்செல்வம் மேல ஒரு மாதிரி ஒரு பாராமுகமா இருந்ததுதான் அவர் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான பிரதான காரணமா? இல்ல, நிச்சயமாக அவர்கள் எதனால இந்த மௌனம் காத்தார்கள் என்பதற்கான ஒரு விடை மாதிரி தான் தெரியுது. அவர்களுக்கு ஒருவேளை அமித்ஷா அவர்களுக்கோ பாஜகவுக்கோ இவர் ஒருவேளை திமுகவுடன் பேசிக் கொண்டிருப்பார் என்று தெரிந்திருக்கலாம், இல்ல பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்திருக்கலாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அதிமுகவால் வளர்ந்தவர், அதிமுகவினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களால் தலைவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர், நேரெதிர் முகாமான திமுகவுக்குள்ள எப்படி போகலாம், எப்படி போய் சந்திக்கலாம், ஒரே நாள்ல எப்படி 2 முறை சந்திக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. கார்த்தால நீங்க வாக்கிங் பண்றீங்க, நீங்க மீட் பண்ணீங்க, நல்லா விசாரிச்சிட்டீங்க. அது யாரா இருந்தாலும் பண்ணணும். உடனே அன்னைக்கே நீங்க சாயங்காலம் திருப்பி எதுக்கு போறீங்க? 2 வாட்டி நலம் விசாரிக்க போவீங்களா? நிச்சயமாக இல்ல. அது அவருடைய உரிமை. நான் திருப்பி சொல்லிடுறேன், அது அவருடைய உரிமை. ஆனால் அவர் செய்வது நிச்சயமாக இங்க ஒரு அரசியல் தான் செய்யறாரே தவிர அவர்களுக்கு வழிகாட்டிய தலைவர்களை இன்று அவர் கைவிட்டு விட்டார் என்ற மாற்று கருத்தே இல்லைங்க. இங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அறபோதில கட்டி தொலைது. காலையிலே கோர் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அதுல ஓபிஎஸ் காலையிலே தெளிவா சொன்னாரு, நான் சென்னையில இருந்தேன்னா இது தியாசபியல் சொசைட்டில வாக்கிங் போறது வழக்கம். உள்ளபடியா இன்னைக்கு எதிர்பாராமத்தான் முதலமைச்சர் நாங்க சந்திச்சப்ப அவர் உடல்நலம் பற்றி நான் விசாரிச்சிட்டேன். பட் இன்றைக்கு மாலை நான் அவருடைய மூத்த சகோதரர் திரு முக முத்து இறந்ததற்காக நான் அனுதாபம் துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு போறதா நான் இருக்கேன். அது காரணம் என்னன்னா, என் மனைவி இறந்த செய்தி கேட்டவுடன் அன்றைக்கு பட்ஜெட் கொடுத்தல் நடக்குது. உடனடியாக மருத்துவமனை என்னை கட்டி அணைத்து அவ்வளவு ஆறுதல் கூட்டினாரு. அது மட்டும் இல்ல, இங்க மூத்த அமைச்சர்கள் பலரை அங்க இறுதி நிகழ்ச்சி பெரிய குளத்துக்கு அனுப்பிச்சு அத்தனை அனுதாபம் தெரிவிச்சு. அது மட்டும் இல்ல, என் தாயார் இறந்த பொழுது அதே முக்கியமான போயிட்டு என் அம்மா இறந்த பொழுது அவர் தொலைபேசியில் பேசியது மட்டுமல்ல, மூத்த அமைச்சரான அண்ணன் ஐபி அவர்களையும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சு அனுதாபம் கேட்டு 30 நாள் கழித்து நான் சென்னை வந்த பிறகு என்னை நேரில் சந்தித்து என் அம்மா இருந்ததற்கும் அவர் அனுதாபம் தெரிவித்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி செய்தது வேற. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் அம்மா இறந்த பொழுது ஏன் நேரில் சந்தித்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இதுதான் இருவருக்குள்ள வித்தியாசம். எனவே அவருடைய மூத்த சகோதரர் இறந்ததற்கு அனுதாபம் தெரிவிக்க நான் இல்லம் செல்கிறேன் என்ற தார்மீக கடமை என்று சொல்லிவிட்டு தான் சென்றார். கூட்டணி மாற்றத்துக்கான தொடக்கமா பிரேமலதாவுடைய நகர்வு, அவர் போய் சந்திச்சது மரியாதை நிமித்தம்னாலும் அவங்க அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான சமிக்ஞை அல்லது அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு புள்ளி அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னொன்னு, ஓபிஎஸ் உடைய இந்த நகர்வு என்டிஏ விட்டு வர்றதுன்றது பிஜேபியை நம்பி போனவங்களை கடைசி வரையிலும் அவங்க கைப்பிடிச்சு வைக்க மாட்டாங்க, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைவிடப்படுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றது ஓபிஎஸ் விவகாரத்துல உறுதியாயிருக்கா? பிஜேபி நம்பி போறவங்க நல்லபடியா தேர்னாங்களா அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நம்பி போறவங்களை கைவிட மாட்டாங்கிறது எந்த விதமான ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஓபிஎஸ் அரசியல் வரலாறு படித்திருந்தாலே அவருக்கு தெரியும் பிஜேபியை நம்பி சென்றவர்களின் கதி என்ன ஆச்சு அப்படிங்கிறது நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. மகாராஷ்டிரால டிபிக்கலா சிவசேனாலிருந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. பட் அட்லீஸ்ட் அமமுக வெளிப்படையாக அவர் கூறியிருக்கிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம்னு டெய்லி சொல்றாரு டிடிவி தினகரன். அப்புறம் என்ன காலம் பதில் சொல்லணும்னா என்ன பதில் அது? உங்களுக்கு தான் இன்னைக்கு தேவை. நாளைக்கு 2026 தோல்வி பெற்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக நீடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாக முடியாது. அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெற்றிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி பிரேமலதா தலைமையிலான தேமுதிக போன்றவை அங்கிருந்து விலகி இருக்கின்றன. திருமதி வி கே சசிகலா அம்மையார் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை எல்லாம் பாதுகாத்து வைத்து இவர்தான் முதலமைச்சர் என்று எடப்பாடி பழனிசாமியை அடையாளம் காட்டி செல்கிறார். அடுத்த சில மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவும் அதிமுகவும் சம்பந்தம் இல்லை. டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் டிடிவி தினகரனுக்கு அதிமுகவும் சம்பந்தம் இல்லை. டிடிவி தினகரனுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்ன பிறகு தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்று வந்தபோது எந்த ஓபிஎஸ்க்கு அதிமுகவும் சம்பந்தம் இல்லை சொன்னாங்களோ அந்த ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றார். அந்த ஆதரவோடு 4 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தார். அதன் பிறகு அதே ஓபிஎஸ் அதிமுகவும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கிறத தென் மாவட்டங்கள்ல நிரூபிச்சோம், தமிழ்நாட்டுல ஏனைய பகுதிகளில் நிரூபிச்சோம். ஒத்த இடத்துல நின்று 36% வாக்குகளை மாவட்டமா சொல்ற குழு இல்ல சார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல தொண்டர்கள் எங்களுக்கு வாக்கு அளிச்சதுனாலதான் இவ்வளவு வாக்கு வாங்க முடிச்சு. பழனிசாமி தான் கட்சி இருக்கு, கொடி இருக்கு, சின்னம் இருக்கு, அவருக்கு ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் ஜெயிக்கல? அப்ப அதிமுக ஓட்டு உங்களுக்கு விழல இல்ல, நீங்க தோல்வி நாயகங்கிறத மக்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, அப்ப திருந்தணும்ல. பழனிசாமி அப்பா வீட்டு சொத்து அதிமுக, புரட்சி தலைவர் யாருடைய அப்பா வீட்டு சொத்து கிடையாது, அப்படி எல்லாம் பேச முடியாது. யார் வீட்டு சொத்து கிடையாது, எங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது, எங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது. அதனால அதிமுக அலுவலகத்தை கடப்பாறையில உடைச்சாங்க. அக்னி கொஞ்ச நேரம் பொறு, அக்னி பொறு நான் சொல்றேன், நீ பொறுப்பா. அதனால அண்ணா திராவிட கடப்பாறை வச்சு உடைச்சாங்களா? அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் புகைப்படத்தை அவங்க பேச அதாவது
இது வந்து மக்கள் சொத்துங்க. ஏழை எளியவர்களுக்காக புரட்சி தலைவர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு சுயநலத்துக்காக சீரழிச்சிருக்கீங்க? சம்பந்தி வீட்டுல ரயிலு, மகன் வீட்டுல ரயிலு, உங்க வீட்டுல ரயிலுன்னா நீங்க அதிமுக கூட்டணி வச்சு அழகு வச்சிருக்கீங்களா? அதிமுக கொள்கை பூரா சிதைச்சிருக்கீங்களா? உங்க கூட நாங்க இருக்கணுமா? இன்னொன்னு பாஜகல மத்திய அமைச்சர் பதவி யாரு? இல்ல எந்த நிபந்தனையும் இல்ல. இணையத்தை யாரும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை எந்த அடிப்படையில? எனக்கு கட்சி நலம் தெரியுது. இந்த கட்சி நல்லா இருக்கணும். இந்த கட்சி நாம பதவி கேட்டா கூட இந்த கட்சி தோல்வியை தொடர் தோல்வியை சந்திக்குது. அதனால எனக்கு மட்டும் இல்ல, அவருக்கு மட்டும் இல்ல, எங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பேசும்போது கூட நாம போய் கட்சியில அப்படியே இணைச்சிருவோம். பழனிசாமி வந்து கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நமக்கு கட்சி தான் முக்கியம் ஐயா சொன்னார். சரி, உங்களுக்கு ஏங்க சேர்க்க தோணல? உங்களுக்கு ஏங்க அந்த எண்ணம் வரல? சசிகலா அம்மா வந்து தானே உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. அந்த அம்மா பார்த்து நாயின்றீங்க. தினகரன் தானே எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கி கொடுத்தாரு எல்லா எம்எல்ஏ கிட்டையும். முன்னாடி இருக்கிற வாய்ப்பு என்ன? எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிற பாஜகவையும் தோற்கடிப்பதுதான். இன்னொன்று, இவர்தான் தோல்வி நாயகன் தெரிஞ்சிருச்சு. எப்ப எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சோமோ அப்பயே எங்களுக்கு மக்கள் ஆதரிக்கிற முதல்வர் வேட்பாளராகவே முன்மொழிஞ்சாலும் மக்கள் வாக்களிக்க தயாராக தெரிஞ்சிருச்சு. இப்ப பாஜக அதே தோல்வி மாடல, ஃபெயிலியர் அஜெண்டாவை முன்னிலைப்படுத்தி வர்றாங்க. அவங்க போய் தற்கொலை பண்ணி சாகணும் முடிவு பண்ணா பாஜக கூட போய் நாம ஏன் விழுகணும்? அதே ஒரு மரண. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டு? எடப்பாடி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா? எடப்பாடி அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இவர் அமித்ஷா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ரைட்டா? இது யாருமே இவரை ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து வெளியில போயிருங்க, அவர் கூட்டணியில் இடம் இல்லையீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஆனா அவர் அதிமுக நீங்க போய் ஸ்டாலினை பார்த்து துரோகம்னா நான் என்ன சொல்றேன்? அமித்ஷாவே உட்கட்சி பிரச்சனை தலையிட விரும்பல. சரி சார், அப்புறம் லெட்டர் நல்ல மோடி வந்து பாத்துக்கலாமே. நீங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்த மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஏன் ஓபிஎஸ் பார்க்கல? அந்த கேள்வி வருது இல்ல? அதைத்தான் அவர் சொல்றாரு, எனக்கு சுயமரியாதை இருக்குங்கிறாரு. அந்த கேள்வி அங்கதானே வருது. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டிய என்பது மட்டும்தான் இன்னைக்கு தேதிக்கு யார் மனசுல இருக்கும்? திரு ஓபிஎஸ் மனதில் இருக்கும். ஆனால் அவர் அப்படியே நேரடியாக திமுக இணைவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட பார்வை அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏதேனும் ஒரு தனி இயக்கமாக கண்டு திமுகவோடு கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படி நடக்காம போனாலும் ஆச்சரியம் இல்லை. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.